ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசிபி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமியா பால் பாயசம். ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனலில் சேமியா பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பால் பாயசத்துக்கு சேமியா பால் பாயசத்துக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு முதல்ல பார்த்துருவோம். பால் ஒரு லிட்ரு, அதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். சீனி நம்ம தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சேமியா இந்த மாதிரி சேமியா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். பாக்கி நெய், கிசுமிசு, முந்திரி, அவ்வளோதான் இதுக்குள்ளே சாமான் என்னான்ட்டு. முதல்ல பால் பாயசத்துக்கு இந்த பாலை முதல்ல காய்ச்சியாச்சு. திருப்பி இன்னொரு தடவை இப்போ நம்ம காய்ச்சிக்குவோம். பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம். இப்போ பால் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுருவோம். இப்போ இதை ரெண்டாக உடச்சி போட்டுருவோம். இப்போ நல்லா சேமியாவும் பாலும் ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் சீனி போட்டுக்குவோம். சீனி இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு போட்டுங்க. இப்போ சீனி கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிக்குவோம். சீனி நான் நிதானமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுங்க. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்குவோம். அதுக்கு முதல்ல 2 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் எல்லோரும் பொடிச்சு போடுவாங்க. அது எனக்கோ என் பசங்களுக்கோ அது பிடிக்காது. அதனால் நான் இப்படியே போட்டுருவேன். நீங்கள் வேண்டாம் பிடிச்சி போட்டுருங்க. முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். இப்போ ரெண்டையும் போட்டு தாளித்து இந்த சேமியா பாயசத்தில் ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.